சார் சுதந்திர தினத்தன்னைக்கு ஆளுநர் தேர்தல் எதிர்கட்சிகள்லாம் புறக்கணிக்கிறாங்க. இது யாருக்கும் தெரியாததல்ல. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அதற்கென்று சில புரோட்டோகால் இருக்கிறது. அதை அரசாங்கம் அதை செய்திருக்கிறார்கள். கட்சி ரீதியாக நாங்கள் எல்லாம் ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிலே கலந்து கொள்ளவில்லை. இப்ப ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வந்து அந்த அறிக்கையை சரியாக படிக்கவில்லை என்பதற்காக அடுத்த ஆண்டு அழைக்காமல் விட்டுவிடலாமா? விட முடியாதல்லவா? ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு என்ன பதில் இருக்கிறது? ஆனால் இது அரசுடைய அந்த புரோட்டோகால், அதன்படி கலந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அதாவது இந்த திட்டம் போற ரூட்ல இருந்து இப்ப நாங்க நடந்த 186 கிலோமீட்டருங்கிறது அதையும் சேர்த்துதான் நடந்தோம். அதனால எங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கங்க எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அங்கங்க வேற ரூட் இருக்கும். ஆமா, அதனால என்னன்னா இந்த லைனுக்குள்ள கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்ப இன்னொரு திட்டம் தான் அதுக்காக போடணும். அதுதான் அமைச்சர் அவர்கள் சொன்னார். அதனால அதுக்கான முயற்சிகளையும் அரசு விரைவில் எடுக்க வேண்டும். அந்த கோரிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். சார், நடிகர் விஜய் கட்சி தொடங்க கொடி அறிமுகம் சேலத்தில் மாநாடு நடத்த விட மாட்டேங்கிறாங்க. அடுத்த வேற பக்கம் மாநாடு திருச்சியில் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. அமைச்சர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால தான் இந்த நிலை இருக்குது. கடைசியாக இடம் கிடைக்காம அரசியலிலே இதுவெல்லாம் வாடிக்கையாக போய்விட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், இடம் கொடுக்கவில்லை என்று அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக கூட்டத்தை அதிகம் சேர்க்க முடியுமா? சினிமாவில் இருப்பவர்கள் அவர்கள் எப்படி விளம்பரம் செய்ய வேண்டும் என்று தெரியும். நெகட்டிவ் விளம்பரங்கள் தான் வெகு விரைவில் மக்களை சென்று அடையும். அதைத்தான் செய்கிறார்கள். ஏன் இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நான் அமைச்சரிடத்தில் பேசியிருக்கிறேன். ஒரு 3 வாரத்துக்கு முன்பாகவே முதலமைச்சரிடத்திலே தலைமைச் செயலகத்திலே அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன். அன்றைக்கு பேசும்போது கூட முதலமைச்சர் சொன்னார், சுதந்திர தினம் முடிந்தவுடன் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் துவக்கப்படும் என்று சொன்னார். அமைச்சர் அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதற்கிடையில பிஜேபி அரசியலை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பே இது திட்டமிடப்பட்டு விட்டது. நான் நன்கு அறிவேன். தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை பார்த்து நான் இது பேசிக் கொண்டிருப்போது முதலமைச்சரை சொன்னார், அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது சில கட்சிகள் தங்களுக்கு விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். அதான் நான் சொல்றேன். நான் அன்னைக்கே கூட, அதாவது அதே அன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு அன்னைக்கே கூட நான் பேட்டி கொடுத்தேன், கோடாரலையில பேட்டி கொடுத்தேன். அப்படி அல்ல, இந்த திட்டம் துவக்கப்படுவதற்கு தேதி குறிக்க ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீருக்காக காத்திருந்தார்கள். இப்போ ஒரு தண்ணீர் வந்து விட்டது. அப்ப உடனடியாக வெகு விரைவில் துவக்க போகிறார்கள். இதுதான், அதாவது யாரையாவது அதிகாரிகளை உள்ள வச்சுக்கிட்டு இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படியும் சீக்கிரம் துவக்கிற போறாங்க, நம்ம இதுல ஒரு அரசியல் மைலேஜ் எடுத்துடலாமா அப்படிங்கிற முயற்சி அது. நீங்க வேணா பாருங்க, அவரோட செயல்பாடுகள் அத்தனையும் அப்படித்தான் இருக்கும். சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு செஞ்ச வார் ரூமோட வேலைன்னு சொல்லலாம். 3 வருஷம் ஆச்சு. ஆனா கடைசி டெட்லைன் கொடுத்த வாட்டி தானே 20th டெட்லைன் கொடுத்தனால தானே இந்த ஸ்கீமே. நான் தான் சொல்றேன், அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே முதலமைச்சரை சந்திச்சுட்டேன். நான் பார்த்தவன் நான் சொல்றேன், பேசுனவன் நான் சொல்றேன். நீங்க வெளியிருந்து கேக்குறீங்க, உண்மையை நான் சொல்லணும்ல. முதலமைச்சரை அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் நான் சந்திச்சேன். சந்திச்சப்பதான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், சுதந்திர தினம் முடிஞ்ச உடனே வெகு விரைவில் இதை துவக்குகிறோம் என்று. இது முடிவானது. இதை தெரிந்து கொண்டு அவர் பேட்டி அளிக்கிறார், போராட்டம் அறிவிக்கிறார். இதை தெரிந்து கொண்டு ஏன் அடுத்த நாளே போராட்டம் பண்ணிருக்க வேண்டியதானே? இதை துவக்கணும்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி அப்படி பண்ண வேண்டியதானே? அட சொன்ன இதை பண்ணிடலாம், என்ன பண்றது? நம்ம நாளைக்கே போராட்டம் பண்ணிருக்கலாம் இல்ல? அவர்களுக்கு தெரியும் இதை இப்போது துவக்கப் போகிறார், தண்ணீர் வந்துவிட்டது, இப்போது துவக்கப் போகிறார் என்று அவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே செய்கின்ற அரசியல் அது. ஒரு சிலர் தான் அதில் கைதேர்ந்தவர்கள்.